உடம்புல வச்சிருக்கிற உணர்வு தான் உங்களுடைய வேலைக்காரன். அவனுடைய வேலை உங்க உடம்புல இருக்கிற பஞ்சபூத சக்தியை சமப்படுத்துறது தான் வேலை. கிட்னியோட விலை தெரியுமா உங்களுக்கு? 7 லட்சம் ரூபாய். லிவரோட விலை தெரியுமா? 30 லட்சம் ரூபாய். இப்படி கணக்கு. ஒரு பல்லோட விலை தெரியுமா உங்களுக்கு? 8000 ரூபாய். 32 8000 3,60,000 ரூபாய். தலைமுடி, ஒரு தலைமுடி நம்புங்க நம்பாத போங்க 6 லட்சம் ரூபாய் தலைமுடி. நமக்கு சும்மா கொடுத்ததால இது மதிப்பு தெரியல. தண்ணி நம்ம உடம்புல குறையுது அப்படின்னு சொன்னா, அப்போ நான் சொன்ன பாருங்க, ஒரு மேனேஜர் உணர்வு அவரே சொல்லுவார், உதடு காயம், நாக்கு காயம், தொண்டை காயம், இது 3ம் காஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கல, மார்பு பிடிச்சி இழுக்கும், நுரையீரலை பிடிச்சி அப்படி முறுக்கும். 300 கோடி செல்கள் பிறக்குது. 1 2 கிடையாது. அதாவது குறைஞ்சபட்சமா சராசரியா சொல்றது, இது அதிகமா இருக்கலாம் கம்மியா இருக்கலாம். அப்ப அதுக்கு இருக்கிற அறிவு விடுவ நான் புக்கு படிச்சது 4 புக்கு படிச்ச புக்குல இருக்க அறிவு அதிகமாயிடும். ஆகாய சக்தி எப்படி பெறது அப்படின்னா, இயங்காம இருந்தா தான் ஆகாய சக்தி கிடைக்கும். அப்படின்னா கண்ணை மூடின்னு படுத்துக்கணும். கண்ணை மூடிட்டு படுத்தாலே போதும். தூக்கம் வரலங்க, அது அவசியமே இல்லை. தூக்கம்ங்கிறது மிக மிக நிர்பந்தம் இல்லை இந்த உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு. இது ஒண்ணு மாத்திரம் 2.5 மணி நேரத்துல புரிஞ்சு போச்சுன்னா தூக்க மாத்திரை வியாபாரம் ஆகுமா? இல்ல தூக்க மாத்திரத்தை நீங்க சாப்பிடுவீங்க? சாப்பிட மாட்டீங்க, நிச்சயமா சாப்பிட மாட்டீங்க. இந்த புரிதல் தெளிவாச்சுன்னா, தெளிவுபடுத்திடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். அப்போ உடம்பு அமைதியா படுத்துட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அசைவு இல்லை இல்லையா? அசைவு குறைவா இருக்கு. அப்படியே இருந்தா கூட புரள்றது, தூங்குறது, மிஞ்சி போன மூச்சு விடுறது, மிக குறைந்த அசைவு. அப்ப குறைந்த அசைவு இருக்கும் பொழுது நெருப்பு சக்தி உருவாகாது. நெருப்பு சக்தி உருவாகலன்னா நம்ம கணக்கு பிரகாரம் நெருப்பு நிலத்தை உருவாக்குச்சு, நிலம் காற்றை உருவாக்குச்சு, காற்று நீரை உருவாக்குச்சு, நீர் ஆகாயத்தை உருவாக்குச்சு. ஆகாயம் நெருப்பை உருவாக்கணும். ஆகாயம் இயங்காதால நெருப்பு நார்மலா இருக்குது. அதனால நம்ம உடம்புல ஆகாய சக்தி, உடம்பு அந்த நல்ல ஓய்வா தளர்ந்த நிலையில இருக்கும் பொழுது செல்லுகளுக்கு இடையில் ஒரு வெற்றிடம் உருவாகிறதால மறுநாளைக்கு இது முழுமையா இயங்கிறதுக்காக இந்த ஆகாய சக்தி பயன்படுது. இந்த ஆகாய சக்திக்கு நாம கண்ணை மூடி தூங்கணும், உடலை மறந்து தூங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கண்ணை மூடிட்டு படுத்தாலே போதும். இதுன்னா கண்ணை மூடிட்டு படுக்கணும், கண்ணை மூடிட்டு படுக்கணும். ஆகாய சக்திய மிக மிக எதோட தொடர்பு கொள்வோம் நம்ம உடம்புலன்னு கேட்டீங்கன்னா, கல்லீரலோட தொடர்பு கொள்வோம். கல்லீரலுக்கும் ஆகாயத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு. அப்ப கல்லீரல் ஓய்வுல இருக்கணும்னு சொன்னா கல்லீரலோட வேலையாட்களான கண், பித்தப்பை போன்ற உறுப்புகள் வேலை செய்யாம இருக்கணும். அப்ப கண்ணை மூடின்னு இருந்தாலே போதும், கல்லீரல் ஓய்வு பெற்றும். கல்லீரல் ஓய்வு பெற்றுச்சுன்னா ஆகாய சக்தி உடம்புல சமநிலை கொடுக்கும். அப்ப நமக்கு பஞ்சபூத சக்தியும் சமமா கிடைச்சிடும். பஞ்சபூத சக்தி சமமா கிடைச்சிட்டா உடலே அழகா இயங்க போகுது. உடல் பஞ்சபூத சக்தி 1 2 கூடுதலோ குறைவோ கிடைச்ச போதுதான் இது இயங்குறதுல தடுமாறுது. அதைத்தான் நம்ம நோயும். அப்போ உடல் எதனால் ஆனது என்ற கேள்வியில பஞ்சபூத சக்தியினால் ஆனதுன்றது தெளிவாயிட்டோம். எந்த சக்தியை கொண்டு இயங்குதுன்றதுல பஞ்சபூத சக்தியை கொண்டுதான் இது இயங்கி ஆகணும்னு தெரிஞ்சு போச்சு. பஞ்சபூத சக்தியே உடல்ல எதை கொண்டு சமப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல நிலம்ங்கிற ஒரு பஞ்சபூத சக்தி குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க உடனே பஞ்சபூத சக்தி சரி பண்ணா போதும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பஞ்சபூத சக்தி உடம்புல குறைஞ்சதா கூடுச்சான்னு தெரிஞ்சுக்கிற வித்தை நோய்வாய்ப்பட்டு மருத்துவரிடம் செல்லும் பொழுது
மருத்துவர் தொட்டு பார்த்தே கண்டுபிடிச்சலாம். பஞ்சபூத சக்தி இவருக்கு நிலம் பஞ்சம் இல்லை, நீர் குறையுது, காற்று குறையுது, நெருப்பு குறையுதுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த நாடி பரிசோதனையும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். 2 நிமிஷத்துல பூட்டி 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 வச்சிருந்த ஒரு விஷயங்கள் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்பட போகிறது. பொறுமையோடும் நிதானத்தோடும் கத்துக்கணும். அப்போ இந்த பஞ்சபூதம் குறைஞ்சா மருத்துவரை போய் தான் கண்டுபிடிக்கணுமா? அப்ப படைப்பாளனை விட மருத்துவம் பெரியவனா? கிடையவே கிடையாது. அப்ப படைப்பாளன் என்ன பண்றாருன்னா, இந்த பஞ்சபூத சக்தி குறைஞ்சா அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அதுக்குள்ளே ஒரு வேலைக்காரன் வச்சிருக்காரு உள்ள உடம்புக்குள்ள. என்னோட உடம்புக்குள்ள எந்த பஞ்சபூத சக்தி குறைஞ்சிருக்குதோ அது குறைஞ்ச உடனே நான் அந்த பஞ்சபூத சக்தியை கொடுக்கறதுக்காக தெரிவிக்கிறதுக்கு ஒரு வேலையாளை வச்சிருக்காரு. அவருக்கு பேரு தான் ஃபீலிங்ஸ்னு சொல்றேன். ஆங்கிலத்துல சொல்ற ஃபீலிங்ஸ், தமிழ்ல சொல்ற உணர்வு. உங்க உடம்புல வச்சிருக்கிற உணர்வு தான் உங்களுடைய வேலைக்காரன். அவனுடைய வேலை உங்க உடம்புல இருக்கிற பஞ்சபூத சக்தியை சமப்படுத்துறது தான் வேலை. இப்ப நிலம்ங்கிற ஒரு பஞ்சபூத சக்தி குறைஞ்சதுன்னா உங்க உடம்புல பசிங்கிற ஒரு உணர்வை தூண்டுவார். அந்த வேலைக்காரர் சொல்லுவாரு, பசி எடுத்து விடுவார். என்ன சொல்றாரு? உடம்புல நிலம்ங்கிற பஞ்சபூத சக்தி குறைஞ்சு போச்சு, நிலத்துல இருந்து விளைஞ்ச ஒரு பொருள் ஏதாவது இருந்தா எடுத்து என் கையில கொடுத்துக்கோ, நான் சமைச்சு அந்த சக்தியை சமநிலைப்படுத்தி தேவையில்லாத பொருளை நாளைக்கு காலைல மலமா கொடுத்துட்றேன், மிச்சத்தை சக்தியா மாத்திக்கிறேன், தயவு செய்து நான் கேட்கும் போது மட்டும் கொடுன்னு சொல்றேன். அப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, சாயங்காலம் டின்னரு கொடுக்கறது நேர பிரகாரம் கொடுக்கறது தப்புன்னு அந்த உணர்வு சொல்லுது. யாரெல்லாம் நேரம் பார்த்து நீங்க சாப்பிட்றீங்களோ இந்த பஞ்சபூத சக்தி கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துடுறீங்க. இல்ல கேட்டாலும் சிலர் கொடுக்கறது இல்ல. பஞ்சபூத சக்தி உடம்புல குறைஞ்சாலும் நோய், அதிகமானாலும் நோய். தெளிவா நோய் எங்க இருந்து வருது? காத்துல வரல, மெடிசன்ல வரல, உணவுல இருக்கிற விஷ பொருளால கூட கொஞ்சமா தான் வருது. நாம தேவையில்லாத நேரத்துல சாப்பிடுறதும் தேவையான நேரத்துல சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் முதல் காரணம். இப்போ என் நோய் வந்ததுக்கு எங்க அப்பா காரணமா, எங்க அம்மா காரணமா, என் கர்மா காரணமா அப்படின்னு சொன்னா, நான் தான் காரணம்னு சொன்னா நீங்க கூட ஒத்துக்க மாட்டீங்க. ஒருத்தவனோ பொருளுங்க வந்தா சொல்றான், நம்ம கேட்கணுமா? யுகம் யுகமாக வாழ்ந்த திருமூலர் சொல்றாரு, கேட்டுக்குங்க. நன்றும் தீதும் பிறர் தர வாரா. ஒத்துக்குனா ஒத்துக்குங்க, ஒத்துக்காப்பனா போதும். உங்களுக்கு நோய் வந்ததுன்னா நீங்க தான் காரணம். முதல்ல பொறுப்பெடுத்துக்கணும். நான் எனக்கு ஒரு உடம்பு வலிக்குது, நான் தவறு பண்ணேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, கரெக்டே இல்லாம பேசினேன், தொண்டு நோவுதுன்னா நான் தான் காரணம். நான் தானே ஒத்துக்கினேன். மின்சார வாரியமா ஒத்துக்குச்சு? மின்சார வாரியத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டா நான் வந்து கிளாஸ் எடுத்தீங்க. அப்போ அருளான ஒரு விஷயங்கள் வரக்கூடிய ஒரு வலி கூட அவங்கவுங்க தான் காரணம்னு சொன்னா நோய்க்கு மாத்திரம் இன்னொருத்தர் காரணமா? அப்போ நம்ம உடம்புல பஞ்சபூத சக்தி குறைஞ்சாலும் நோய், கூடுனாலும் நோய். இதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுல மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. நல்ல பெரிய எழுத்துல எழுதி சிகப்பு இங்கில அண்டர்லைன் பண்ணி ஒரு 30 நாளைக்கு கண்ணில் படுற மாதிரி எங்கேயாவது இருக்கணும். அதுக்கு கீழே திருமூலர் மந்திரத்தை எழுதணும். நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நான் பணக்காரனா இருக்கிறேன்னா நான் தான் காரணம், நான் ஏழையா இருக்கிறேன்னா நான் தான் காரணம், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னா நான் தான் காரணம், வேற யாருமே காரணம் கிடையாது. அப்போ முதல் பஞ்சபூதம் குறைஞ்சதுன்னா பசியை தூண்டும். நான் மருத்துவம் பண்றேன் இல்லையா, பசி எப்படி இருக்கு சார் கேட்டார் ஒருத்தர். பசி எனக்கு தெரியாது,
எங்க அம்மா சின்ன குழந்தையில இருந்து கரெக்டா வேலைக்கு கொடுத்தாங்க. என் வெயிட் கரெக்டா 70 கிலோ. எல்லாம் வெயிட் கரெக்டா பேலன்ஸ் பண்றேன். ஆனா உடம்பு மாத்திரம் நோய் அப்பப்போ வருது. ஏன்னா பசியே எனக்கு தெரியாது அப்படிங்கிறேன். பசியை கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கன்னா. ரொம்ப சிம்பிள் அப்படின்னு. 2 வேளை மாத்திரம் சாப்பிடாம இருங்க, பசியே சொல்லி கொடுப்போம் என்ன ஏது ஏதுன்னு. முதல் வயிறு பிடிச்சி புளியும், அடுத்து கொஞ்சோண்டு மாற அடைக்கும், அதுக்கப்புறம் காது லைட்டா கேட்குற மாதிரி தெரியாது, கண்ணு லேசா சொருவும், போன் எடுத்தீங்கன்னா போன் தனியா போய் கீழே விழும். அப்போ உங்க உடம்புல முழுமையான பசி வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்ப முதல் ஸ்டெப் சொல்லிச்சு பாருங்க, வயிறு புடுங்குச்சின்னு. அப்பவே கண்டுபிடிச்சிங்க அது பசிக்குதுங்க. முழுசா கண்டுபிடிச்சிங்க முதல்ல. அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிங்க. ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்து கண்டுபிடிங்க. பத்தி பதிவு பண்ணுங்க. ஒரு மணி நேரத்துக்கு பதிவு பண்ணுங்க. எழுத தெரியாதவங்க ரொம்ப சௌகரியம் இப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. இப்பதான் காது கேட்காத மாதிரி இருக்கு, கண் அப்படியே சொருவுது, பையன் 2ஆ தெரியறான், இதெல்லாம் எழுதுங்க. அப்போ பசியினுடைய கடைசி ஸ்டேஜை கண்டுபிடிங்க. உயிர் போகும், பிடிச்சு இழுக்கும், செத்து புடுவோன்னு ஒரு பயம் காமிக்கும். அந்த நேரத்தில் மத்த தண்ணி குடிச்சு திருப்பி வெளியே வந்துடும். தயவு செய்து ஒரு முறையாவது அனுபவிக்கணும், அனுபவிக்கணும், அனுபவிக்கணும். தொட்டு காமிக்காத வித்தையும் அனுபவப்படாத கல்வியும் என்னைக்குமே உங்களுக்கு உதவாது. உதவவே உதவாது. நீங்க எத்தனை வருஷம் படிச்சாலும் உதவாது. நீங்க தயவு செய்து பசியே ஒரு நாளைக்கு அனுபவிக்கணும். அப்ப பசி எடுக்குது, சரி, சாப்பிடுறோம். அடுத்து சாப்பிடுறோம். சாப்பிடும் பொழுது இந்த சக்தி பஞ்சபூத சக்தியா நிலம் சக்தியா மாறணும். அதுக்காக தான் உடம்பு கேட்குது. சாப்பிடும்போது அவசரமா சாப்பிடுறது, ருசி இல்லாம சாப்பிடுறது, என்ன சாப்பிடுறோன்னு தெரியாம கூட சாப்பிடுறது, பக்கத்துல இருக்கிறவங்க தான் சொல்றாங்க கற்பாம்பூச்சி விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுறது, அவ்வளோ கவனமே கிடையாது. ஏன்னா தொலைக்காட்சி பார்த்துன்னு சாப்பிடுறோம். நம்ம கவனம் மொத்தம் திசை திருப்பப்படுது. போன்ல பேசினே சாப்பிடுறோம், கவனம் திசை திருப்பப்படுது. அப்போ உணவுல சுவை மிக 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 உணரணும். சுவையா சாப்பிடணுமான்னு சொல்ல, தேடி தேடி சாப்பிடணுமான்னு சொல்ல. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல சுவை முழுவதும் நாக்கிலே கரைந்து சக்கையான பிறகுதான் முழுங்கணும். சுவையே தேவையில்லைன்னு சொன்னா, சுவையே நீங்க அனுபவிக்காத முழுங்குற ஆளுந்தா எதுக்கு எல்லாத்தையும் வேக வச்சு சைட்லாம் போடணும்? வெறும் அரிசி அள்ளி தின்ட்டு போலாமே. வயிறு மண்ணை தானே கேட்டது, அரிசி போதுமே. எதுக்கு அதை வேக வைக்கணும்? எதுக்கு அதுல உப்பு போடணும்? எதுக்கு அதுல மிளகு போடணும்? சக்திக்காகவா? உங்க உடம்பு வெறும் பச்சை தண்ணிய கொடுத்தா கூட மொத்த சக்தியா மாத்திக்க கூடிய வல்லமை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயந்திரம். ஞாபகம் வச்சுக்கணும். இனிமேல் சக்தியை தேடி உணவு சாப்பிடவே சாப்பிடாது. உணர்வோட கவனிச்சு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, கஞ்சி மாத்திரம் கொடுத்தா கூட ரசிச்சு ருசிச்சு பொறுமையா, இது எவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு அன்பா கொடுத்துருக்காங்கன்னு ரசிச்சு சாப்பிடு. வேற எதுவுமே வேண்டாம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது சரி, பஞ்சபூத சக்தி குறைவு கேட்டுது, எவ்வளவு சாப்பிடணும்னு சொல்லிச்சாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்னதா ஏப்பம் வரும். கவனிச்சுக்கணும். எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. இன்னைக்கு மத்தியானம் போய் சாப்பிடுங்க, கண்டிப்பா வரும். வரணும், வரும். வந்துருச்சுன்னா உடனே நிறுத்திடுங்க சாப்பிட. அடுத்து ஒரு குடி கூட சாப்பிடாது. இங்க ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் இருக்கு. உணவு வீணாக்கூடாது. ஒரு குடி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா என்ன ஆயிடும்? வேற வழியே இல்லை, ஒரு குடி சாப்பிட்டுக்குங்க. அதுக்காக ஒரு 4 குடியெல்லாம் போட்டுக்காங்க. அடுத்த தடவை போட்டுக்கும் போது ஜாக்கிரதையா பார்த்து போடுங்க. இவ்வளவுதான் எனக்கு தேவைப்படும் தெரிஞ்சு. அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டாங்க, நிர்பந்தம் பண்ணிட்டாங்க, தயவுசெய்து சாப்பிட்றாங்க. நிர்பந்தம் பண்ணி தானே போட்டாங்க. அந்த பாவம் நமக்கு வராது, அவங்களுக்கு தான் வரும். உணவு வீணாக்குற பாவம் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நீங்க உணவு வீணாச்சுன்னா அந்த உணவு கொண்டு போய் எங்க போடுவீங்க? குப்பையில போடுவீங்க. செடி முளைக்க போகுது, திரும்ப மண்ணில் வந்தது மண்ணுக்கு போகுது. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? மண்ணு தானே விளைய வச்சு கொடுத்தது, திரும்ப மண்ணில் தானே போகுது. எட்டு போய் செவ்வாய் கிரகத்துல போட்டு வரோம். நம்ம வளர்ந்த பூமி தானே, நம்மளை வளர்த்த பூமி தானே, இந்த பூமியில தானே திரும்ப நம்மளும் அங்க போறோம். இருந்துட்டு போட்டோமாங்கதான். இந்த தெளிவு பயன்படுத்துங்க. முடிஞ்சா யாருக்காவது கொடுக்க பயன்படுத்துங்க. கொடுக்கலையா விலங்குகளுக்கு போடுங்க.
இல்லைன்னா குப்பையில போடுறோம், ஒன்றாகாது, மண்ணில் தான் போடுறோம். ஸோ உணவு வீணாகுதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த பொக்கிஷமான 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் பத்திரமா வச்சுக்க வேண்டியது. குறைஞ்சபட்ச வருஷம் 300 வருஷம். இது என்ன கணக்குன்னு பின்னாடி சொல்ல போறேன். இந்த 300 வருஷம் வச்சுக்கக்கூடிய ஒரு உடம்ப வெறும் ₹1 இட்லிக்காக இதை போய் கெடுத்துறாதீங்க. போட்டோம், வீணாகட்டும், பரவாயில்ல. அப்போ இதுவே எவ்வளவு போதும்னு சொல்லுது இல்ல, அதோட நிற்க. உடலை பொறுத்த வரைக்கும் உடலை பராமரிக்கணும்னா உடலுக்குள்ள இருக்கிற மேனேஜர் சொல்ற வேலையை தான் கேட்கணும். அவரு தான் உணர்வு, அவர் தான் ஃபீலிங்ஸ், அவர் சொல்றதான் கேட்கணும். சும்மா புக்ல படிச்சேன், 10 வருஷம் படிச்சேன், 5 வருஷம் படிச்சேன், டயட் எக்ஸ்பர்ட், அவன் இவன் தோலாம் துத்தன் படிச்சிங்கன்னா அவன் நல்லா இருப்பான், நீங்க கெட்டுப்பிடுங்க. இந்த உடம்பே உங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அவனா பார்த்துக்கிறான், 24 மணி நேரம் இதயத்தை தூக்கி வைக்கிறான். அவனை நீங்க எதை கொடுத்தாலும் தின்னுட்டு அதை ரத்தமா மாத்துறான். எது எதெல்லாம் தின்னக்கூடாது அதெல்லாம் கொடுக்கணும். அப்ப கூட அது உங்களை திட்டாம ஓரளவுக்கு ரத்தமா மாத்தி கொடுக்குது. மறுநாள் அந்த அசிங்கத்தை கொடுக்குது. அதை பத்தி ஒரு உணர்வுனாலும் அது பார்த்துக்கும். நீங்க என்ன கொடுத்தாலும் என்ன தேவை அதை எடுத்துக்கும், பார்த்துக்கும். முடிஞ்ச வரைக்கும் தேவையானதை நல்ல பொருளா கொடுங்க. இன்னும் போக 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 பக்குவம் வர 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 நல்ல பொருளா கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். ஏன்னா அந்த உடம்பு எவ்வளவு பெரிய பொக்கிஷன் உங்களுக்கு தெரிஞ்சா. இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், என்னமோ நினைச்சிருக்கோம். இது எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞான பூர்வமானது. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணணும். இன்றைய மதிப்புல, மருத்துவ உலகம் சொல்ற மதிப்புல பீஸ் பீஸா வித்தாலே ₹1 கோடி போகும். யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? கிட்னியோட விலை தெரியுமா உங்களுக்கு? 7 லட்சம் ரூபாய். லிவரோட விலை தெரியுமா? 30 லட்சம் ரூபாய். சோ இப்படி கணக்கு. ஒரு பல்லோட விலை தெரியுமா உங்களுக்கு? 8000 ரூபாய். 32 8000 3,60,000 தலைமுடி, ஒரு தலைமுடி நம்புங்க நம்பாத போங்க 6 லட்சம் ரூபாய் தலைமுடி. நமக்கு சும்மா கொடுத்ததால இது மதிப்பு தெரியல, கஷ்டப்பட்டு வாங்கணும்னு தெரியும். அப்போ இந்த பொருள் ஒன்னும் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள், பொக்கிஷமான ஒரு பொருள். இதை நம்ம பயன்படுத்துறதே 15-20% மேல பயன்படுத்தவே இல்லை. இன்னும் நிறைய 80% பயன்படுத்த வேண்டிய வேலை இருக்கு. அதுக்குள்ளவே புசுக்குன்னு போடுறோம், போட்டு கொளுத்திடுறாங்க, நிறைய பேர் போச்சிடுறாங்க. நம்ம பத்திரமா வச்சுக்காதால இதை 300 வருஷம் எப்படி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத லாஜிக்கலா மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா கொடுக்க போறேன் போகும்போது. அப்போ இந்த முதல் பஞ்சபூத சக்தியான, திரும்ப நம்ம வந்துடணும் ரெண்டாவது கேள்வி. பஞ்சபூத சக்தியான நிலம்ங்கிற சக்தி உடம்பு கேட்கும் போது பசிக்கும் போது மட்டும் கொடுத்தால் மட்டுமே அந்த நிலங்கிற பஞ்சபூத சக்தி சமநிலையில இருக்கும். அது சம்பந்தமான உறுப்புகள் பலவீனமாகாது உடம்புல. அப்ப நிலம்ங்கிற ஒரு பஞ்சபூத சக்தியினுடைய உறுப்புகள் எதுன்னு சொன்னா வயிறு, மண்ணீரல், தசைகள், அடுத்து நம்மளுடைய கீழ் உதடு. நம்ம உடம்புல நிலம்ங்கிற பஞ்சபூத சக்தி மோசமான நிலைமையில இருக்கு, நம்ம கண்டே பிடிக்கல அப்படின்னு சொன்னா வயிறு கெட்டு போகும், மண்ணீரல் ஒழுங்கா வேலை செய்யாது, மண்ணீரல் கெட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் தசைகள்லாம் கொல 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 கொலன்னு ஆயிடும். 40-50 வயசுலயே ஆடும். இந்த தசை இங்க தொங்கும், இந்த தசை இங்க தொங்கும். யாருக்கெல்லாம் இங்க தொங்குதோ இனிமேல் எங்கேயும் போய் செக் பண்ணாதீங்க. உங்களுடைய நிலம்ங்கிற பஞ்சபூத சக்தி குறைஞ்சிருக்கு இல்ல கூடி இருக்கு. அதை ஒழுங்கா பார்க்கல. ஒழுங்கா பார்க்கறதுக்கு எந்த டாக்டரை பார்க்கணும்னு திருப்பி என்ன கேட்கக்கூடாது. உடம்பே பார்த்துக்கும். உடம்பே பார்த்துக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பசியை குறைக்கும். தயவு செய்து சாப்பிடாதீங்க. சில நேரத்துல 25 நாளைக்கு கூட பசிக்காது. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கல்வி உங்க மனசுக்குள்ள போன உடனே 25 நாளைக்கு பசிக்கலனாலும் என் வயிறு அல்சர் வராதுன்ற தெளிவு கிடைச்ச காரணத்தினால நீங்க 25 நாளைக்கு சாப்பிடாம இருப்பீங்க தைரியமா. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? 2 வேளை சாப்பிடலனா அல்சர் வந்துடும், மயக்கச்சிடும், ஹார்ட் நின்று போயிடும், பயம் வரும் உங்களுக்கு. ஆனா 25 நாள் சாப்பிடலையே தவிர உங்களால எந்த வேலையும் நிறுத்த வேண்டிய அவசியம் வராது. இயல்பா செய்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நம்ம வேலைக்கு சாப்பிடுறது உணர்வுனாலேயோ தேவையினாலேயோ கிடையாது, பயத்தினால. சரியா? பயம் எப்ப போகும்? தெளிவு கிடைச்சாதான் போகும். தெளிவு கிடைச்சா எப்படி பயம் போகும்?
இருட்டு ரூமு, உள்ள போறோம். கருப்பா குழந்தை அப்பதான் ஸ்கூலுக்கு போய் வந்த குழந்தை ரிப்பனை போட்டு போயிருக்குது. அப்புறம் டிவியில பாம்பு படம் பார்த்துட்டு வந்தாரு. கதவு திறந்தவொடனே என்ன தெரியும்? அது பாம்பாதான் தெரியும். பயம் வந்தவொடனே என்ன ஆகும்? நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, யூரின் போயிடும். கௌரவம் கருதி சொல்றது கிடையாது. யூரின் போயிடும், சுக்குன்னு யூரின் போயிடும், ஒரு டிராப்பாவது போயிடும். ஏன் போச்சு? பயம்ங்கிற ஒரு உணர்வு சிறுநீரகத்தை நேரடியா பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது. சிறுநீரகத்தை நேரடியாக பாதித்தால் நீர்த்தன்மை உடம்புல இயக்க சக்தி குறைஞ்சு போச்சு. இயக்க சக்தி குறைஞ்ச உடனே அதை தாங்கி பிடிக்கக்கூடிய தசைத்தன்மை எல்லாம் வெளியே போச்சு. அப்ப அது எப்படி போகும்? தெளிவுங்கிறது போகும். தெளிவுங்கிறது என்னது? வெளிச்சம். என்ன பண்ணோம்? லைட் போடணும், டார்ச் அடிக்கணும். அடிச்சா என்ன தெரியும்? அது ரிப்பன்னு தெரியும், தூக்கி வெளியே போட்டுருவோம், இல்லை ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தெளிவுங்கிறது மிக 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 அவசியம் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கு இந்த 4 கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் பொழுது முழு தெளிவு கிடைச்சிடும். அப்ப நிலம்ங்கிற சக்தி நம்ம உடம்புல குறைஞ்சதுன்னா தசை இடம் மாறி இருக்கும், வயிறு சரியா இருக்காது, மண்ணீரல் சரியா இருக்காதுன்னா உங்களுக்கு மண்ணீரலை பத்தி ஒண்ணும் தெரியாது நிறைய பேருக்கு. நம்மளுடைய உடம்புல ரத்தம் குறையுது அப்படின்னு சொன்னா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, வெள்ளை இரத்த அணுக்கள், சிகப்பு ரத்த அணுக்கள் குறையுதுன்னு சொன்னா மண்ணீரலோட இயக்கத்தன்மை குறைஞ்சிருக்குதுன்றத இன்னிலிருந்து புரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் நம்ப வேணாம். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் வலைதளங்கள் சென்று பார்க்க முடியுமோ, நெட்ல போய் பார்க்க முடியுமோ, கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் தைரியமா பண்ணுங்க, பயப்படாது, நிறைய கத்துக்கங்க இன்னும். அப்போ மண்ணீரலுக்கோ வயருக்கோ தசைகளுக்கோ இந்த கீழ் உதடுக்கோ ஒரு தொந்தரவு, கீழ் உதடு வெடிச்சிருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. யாருக்கு? பசங்களுக்குலாம் வயிறு புண்ணாயிருக்கு, வாய் புண்ணாகும், இங்க உதடு பிரியும். கவனிச்சுங்க, அவங்க வயிறு சரியில்லைன்னு சொல்லுங்க, கிளீனா சொல்லிடலாம். இதுக்கு போய் அப்டமன் ஸ்கேன்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த செகண்ட் சொல்லலாம், செக் பண்ணி பார்த்தா இருக்கும். அப்போ ஒரு மூலகத்துக்கு ஒரு பஞ்சபூத சக்தி உடம்புல குறைஞ்சா என்னென்ன தொந்தரவு வரும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அல்சர் வரலாம், வைரஸ் சம்பந்தமானது எல்லாம் வரலாம். வைரஸ் சம்பந்தமானது பல வகையான நோய்கள் இருக்கு. ஒரு நோய் 2 நோயெல்லாம் கிடையாது, இஷ்டத்துக்கு சொல்லலாம். லூஸ் மோஷன், மோஷனே ஆகல, அப்படி இன்னும் சொல்லிட்டே போகலாம். வைரஸ் சம்பந்தமா பொதுவா புரிஞ்சுக்கங்க. இன்னும் நம்ம ஆழமா போகும்போது அதை இணைச்சிக்கலாம், நம்ம இணைச்சு பார்க்க போறோம். அடுத்த சக்தியான நிலம்ங்கிற சக்தி கொஞ்சவனுக்கு தண்ணி கேட்கும். அடுத்தது உடம்புல தண்ணி குறையுதுன்னா, தண்ணி குறைஞ்சா அது எப்படி கேட்கும்? நம்ம தான் அதுவும் அதே தான் சொல்றாரு. எனக்கு தண்ணி தாகலாம் எடுத்ததே கிடையாதுங்க. மார்னிங் early morning 3 liters, ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் 1/2 liter, எல்லாம் மெஷர்மெண்ட்லேயே சொல்றாரு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதான் தெரியல. நாங்கள் நோயாளிகளை பார்க்கறதால சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து வரவங்க, இப்போ படிச்சவங்களாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எடை போட்டு சாப்பிட்றவங்களாங்கிறாங்க. 450 கிராம் ப்ரோட்டீன், 250 கிராம் அதுன்னு சொல்லிட்டுலாம் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. மிக 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 கேவலமாக போய் கொண்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு டயக்னோஸ்டிக் மெத்தட் நம்ம கையிலேயே இருக்கும்போது குப்பை மெத்தட்லாம் நம்புறோம். அப்போ தண்ணி நம்ம உடம்புல குறையுது அப்படின்னு சொன்னா, அப்போ நான் சொன்ன பாருங்க, ஒரு மேனேஜர் உணர்வுன்ற அவரே சொல்லுவார், உதடு காயம், நாக்கு காயம், தொண்டை காயம், இது 3ம் காஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கல, மார்பு பிடிச்சி இழுக்கும், நுரையீரலை பிடிச்சி அப்படி முறுக்கும். அப்பவும் நீங்க கண்டுக்கல, கை தூக்குனா சுளுக்கு பிடிக்கும், பிடிச்சிக்கும் ஒரு இடத்துல. ஸோ இதெல்லாம் அறிகுறி. நான் கடைசி ஸ்டேஜ் சொல்றேன். நீங்க முதல் ஸ்டேஜ்லேயே குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். உதடு காஞ்சது, தொண்டை காஞ்சது, நாக்கு காஞ்சது, தண்ணி குடிச்சிருங்க, உடம்பு கேட்குது தண்ணி. அப்போ காலையில் எழுந்தவுடனே தண்ணி குடிக்கணுமா? ஜப்பான்ல இப்போ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, வெப்சைட்லாம் நிறைய வருது. கேன்சரையே குணமாக்கிட்டாங்க. ஏன் கேன்சர் ஹாஸ்பிட்டல்லாம் எழுத்து மட்டும் தண்ணி மாத்திரம் ட்ரீட்மெண்ட் பண்றது? ஏன் குடிக்க வைக்கலாமே? அது உண்மையாக இருக்குமானால், வெற்றிகரமாக இருக்குமானால், அதை கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டு சென்டர் ஆரம்பிக்கலாம்ல. கஷ்டமா? ஃபண்ட்ஸ் கொடுத்து நான் கூட அரேஞ்ச் பண்றேன். எத்தனை கோடி ரூபாய் வேணாலும் காசு கொடுக்க ஆள் என்கிட்ட இருக்காங்க. நீங்க யாராவது அது ஜெயிக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஃபண்ட்ஸ் பண்ண தயாராகிறோம். கிடையாது, எதுவும் 1 லட்சம் பேர்ல ஒரு ஆளுக்கு ஆயிருக்கும், அதை வச்சுலாம் சொல்ல முடியாது, கண்டுபிடிக்கணும். அப்போ எதை வச்சு நான் டிஸ்பியூட் பண்ற தைரியமா? உலகத்திலேயே மூக்கே இல்லாத ஜப்பான்காரனுக்கு தான் மூல அதிகம் நம்புற நாங்க இந்த ஒரு விஷயத்துல அவனுக்கு அறிவில்லை நான் தைரியமா சொல்றேன். ஏன் இப்படி சொல்றோம்? படைப்பாளனோட சிறந்த விஞ்ஞானி உலகத்துல கிடையாதுன்ற நம்பிக்கையில சொல்றேன்.
அப்ப தாகன்ற உணவை எதுக்கு வச்சா அவரு? தாகம்னு ஒரு உணர்வை வச்சார்ல, அப்ப அதுக்கு எதுக்கு வச்சாரு? அப்ப தாகம் எடுக்கும்போது மட்டும்தான் தண்ணி கொடுக்கணும்னு ஒரு படைப்பாளன் செய்திருக்கும் போது நான் எதுக்கு அளவு வச்சு குடிச்சிட்டு இருக்கணும்? அப்ப படைப்பாளனோட அறிவுக்கு நம்ம மிஞ்சிரும். அன்லிமிட்டெட் நாலேஜை ஓவர்டேக் பண்றோம் லிமிடெட் நாலேஜ் 1.5 கிலோ மூளையை வச்சுட்டு. அப்போ நம்ம உடம்பு 60 கிலோ, என் வெயிட் 71 கிலோ, 71 கிலோ வெயிட் மொத்தமே மூளை. இதை விட்டுட்டு நான் 1.5 கிலோ மூளையில நான் புக்கு படிச்சதை சேர்த்து மெமரியில இருக்கிற ஜிபி 8 ஜிபி கார்டை வச்சுக்கிட்டு நான் போய் பேசிட்டு இருந்தா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். சரி, இந்த உடம்பு ஃபுல்லா மூளை இருக்குன்றோம். அடிப்படுது, கையில அடிப்படுது, எப்படிப்பா இருந்த வலி? உயிரே போயிடுச்சு. உயிர் இங்கே இருக்கு, போய் சொல்லுவோமா? அப்ப உயிருக்கு தெரியுது இது வலிக்குதுன்னு. அங்க மூளை இருக்குது, அங்க அறிவு இருக்குது. இந்த இடத்துல எறும்பு கடிச்சுது, நான் உங்ககிட்ட பேசினே இருக்கிறேன், தட்டிடுறேன் இல்ல தள்ளுறேன், ஏதோ ஒண்ணு பண்றேன்ல, என் மூளை கேட்டனா? அப்ப உடலுக்கு ஒரு ஒரு செல்லுலயும் அறிவு இருக்கு. நம்ம உடம்புல ஒரு நிமிஷத்துக்கு 300 கோடி செல்கள் பிறக்குது. 1 2 கிடையாது. அதாவது குறைஞ்சபட்சமா சராசரியா சொல்றது இது. அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். அப்ப அதுக்கு இருக்கிற அறிவு விடுவா நான் புக்கு படிச்சது 4 புக்கு படிச்ச புக்குல இருக்க அறிவு அதிகமாயிடும். அப்போ உணர்வுல பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு தான் முதல் மார்க்கு. அது சொல்றதுதான் கேட்கணும். தாகம் எடுத்தா மட்டும்தான் தண்ணி கொடுக்கணும். எனக்கு தண்ணி 4 ஸ்பூன் தான் குடிச்சேன். யார் கேட்டாங்க இப்ப தண்ணி? உதடு கேட்டது, நாக்கு கேட்டது, தொண்டை கேட்டது. அவங்க 3 பேர் நினைஞ்சிட்டாங்க. வயிறு கேட்டுதா? எதுக்கு வயிறு ஃபுல்லா ஊத்தணும் தண்ணியை? யோசிக்கணும். இவரு பசிக்குதுன்னு சொன்னாரு. இல்ல இல்ல நீங்களும் சாப்பிடுங்கன்னு என்ன அர்த்தம்? இல்லங்க நான் இப்பதாங்க சாப்பிட்டு. இல்ல இல்ல சாப்பிடுங்க அப்படின்றீங்க. பஞ்சபூத சக்தி யார் யாரு எவ்வளவு கேட்கறாங்களோ அவ்வளவுதான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க ஒழுங்கா இருப்பாங்க. சரிங்க, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா என்ன உள்ள வந்துட போகுது, கொஞ்ச நேரம் மட்டும் யூரின் போயிட்டு தானே போகுது அப்படின்னா, உங்க உடம்புக்கு நீங்க பண்ற முட்டாள்தனமான தண்ணியை ஊத்துவீங்க, அதுக்கப்புறம் வெளியே தள்ளுற வேலை கிடையாது. சிறுநீரகத்தோட வேலை ரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை பிரித்து அதில ரத்த கலர்ல கொடுக்காம தண்ணியா கொடுக்கணுன்றதுக்காக பிரிச்சு கொடுக்குற வேலையை கொடுத்துருக்காங்களே தவிர நீங்க தேவையில்லாம கொடுக்குற தண்ணியெல்லாம் எடுத்து போடுறதுக்கு இல்லை. அப்படி தேவையில்லாம தண்ணியெல்லாம் எடுத்து போட கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா 300 வருஷம்லாம் அந்த மிஷின் வேலை செய்யாது. 50 வருஷத்திலே புட்டுக்கும். இந்த 300 வருஷம்ன்றதுல பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துல அதை தெளிவு பண்ணிட்டு உள்ள போயிடும். முயல் 3 மாசத்துல குட்டி போடும் தெரியுமா? ஒரு முயல் பிறந்ததுன்னா, ஜனவரி மாசம் பிறந்ததுன்னா, ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி கருத்தரித்து தன்னுடைய இனத்தை பெருக்கக்கூடிய முழு வல்லமையை இறைவன் கொடுத்திருக்கார். நாய்க்கு 6 மாசத்துல, மாடுக்கு 1 வருஷத்துல, மனுஷனுக்கு 15 வயசுல, சராசரியா 13 எட்டுங்க, 12 எட்டுங்க, 17 எட்டுங்க, 18. நம்ம நடுவில் வந்துடும். எப்பவுமே நம்மளுக்கு மிடில் பார்க்கலாம், எக்ஸ்ட்ரீம் வேண்டாம். அப்ப 15. முயலோட ஆயில் டிஸ்கவரி சேனல்லையும் என்சைக்ளோபீடியாவில போய் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவாங்க 3 × 20 60 மாசம், 5 வருஷம். ஒரு முயலோட ஆயில் சராசரி 5 வருஷம். நாய்க்கு 1 6 × 20 120 மாசம், எவ்வளவு வருஷம்? 10 வருஷம். மாடு 1 × 20 1 வருஷம் இல்லையா, 20 வருஷம் மாடோட ஆயில். இப்படித்தானே கணக்கு போட்டு மனுஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்ப 15 × 20 300 தானே வரணும். கணக்கு கரெக்டா? மனிதனுடைய ஆயில் பை டிஃபால்ட் அனுப்பும் பொழுதே 300 வயசு ஸ்டாம்ப் குத்தி அனுப்பிச்சாங்க. எக்ஸ்பைரி டேட். ஒரு பிஸ்கெட் வாங்கினீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஜனவரி மேனுஃபேக்சரிங் டேட்,
2016, எக்ஸ்பைரி டேட் 2017. நீங்க ஜனவரி பிப்ரவரியிலே கூட சாப்பிடலாம், 17 வரைக்கும் காத்திருக்காம. 17க்கு அப்புறமா நீங்க பத்திரமா ஃப்ரீசர்ல வச்சு சாப்பிடலாம், 19 வரைக்கும் கூட சாப்பிடலாம். 300 வயசுன்றது உங்களுக்கு கொடுத்த மினிமம், மேக்சிமம் கிடையாது. அதனாலதான் சித்தர்கள் வந்து எத்தனை வருஷம்னாலும் வச்சுக்கிறாங்க. போகர்லாம் 3000 வருஷம் வாழ்ந்தா சொல்றாங்க, திருமூலர் 3000 வருஷம் சொல்றாங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், ரொம்ப வயசானவர் யாருன்னு கேட்டா காக்க புசுண்டர். 3வது யுகமா வாழறாரு, யுகம் யுகமா. கடைசியா கலியுகத்திலே இருக்காரு. அவரை போய் ஒரு ஞானி கேட்கிறாரு, ஐயா இந்த வாழ்வின் ரகசியம் என்ன, 3 யுகங்களா இருக்கிறீங்களே அப்படின்றது. அவர் எதுவும் ஒன்னும் சொல்ல, ரொம்ப சொல்ல அது என்ன தெரியல அப்படின்னு. நாம 300 வருஷம்ன்றதை அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப ஏன் 300 வருஷம் யாரும் வாழல? உலகத்துல ஒருத்தவங்க கூட ஒழுங்கா வாழல. ஒரு சந்தேகம் வருதில்லை, ஒருத்தனாவது வாழ்ந்திருக்கணும்ல. மிருகங்கள் முழுமையான வருஷங்களை, முழுமையான வாழ்வியல, அதனுடைய முழு வாழ்க்கையை வனவிலங்குகள், நான் சொல்றது வீட்டுல வளர்க்கறது கிடையாது, வனவிலங்குகள் முழுமையான வாழ்க்கையை வாழுதுன்னு சொன்னா அதனுடைய வாழ்வியல அவை ஒன்று கூட சமைத்த உணவை சாப்பிடுவதில்லை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இறைவன் இயற்கை விளைவித்த உணவை அப்படியே நம்பிக்கையோடு சாப்பிடுது, அதனால அது முழுசா வாழுது. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஒரு சித்தரு, சமைச்ச உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்க ஆயில 2ஆல வகுத்துங்களான்றது. ஒரு வேளை சாப்பிட்டீங்களா 2ஆல வகுத்துருங்க. அப்ப 300 2ஆல வகுத்த 150 காலி, மிச்சம் இருக்குது 150. 150 கூட ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்களே. நானும் பார்த்த மாதிரி தெரியல. கர்நாடகாவில் ஒரு சாமியார் 109 வயசுல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்து கண்காட்சியில நேற்று பார்த்தேன், 109வது வயசா. ஆப்கானிஸ்தானுக்கும் கஜகஸ்தான், அதாவது ரஷ்யாவுக்கும் பார்டர்ல ஒரு கிராமத்துல 140 150 வயசு உள்ளவங்களாம் சாதாரணமா இருக்கிறதா யுனெஸ்கோ சொல்லுது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. என்ன காரணம்னு தெரியல, அதை தட்கோட் பண்ணலையா என்னன்னு. ஆனா எனக்கு என்ன தோணுச்சு, நான் படிச்ச மருத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னா, பசிக்கும் பொழுது மட்டும் சாப்பிடுறவர்கள் நிச்சயமாக 150 வருஷம் இருக்கலாம். இன்னில இருந்தாவது யாராவது முயற்சி பண்ணுங்க. நான் ஒரு 150 வருஷம் கூட 2 பேராவது வேணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. முயற்சி பண்ணுவோம், மற்றதெல்லாம் அவர் கையில. அதெல்லாம் நமக்கு அதுக்குள்ளே போகாதீங்க, ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். முதல்ல இந்த டாப் லேயரே நம்மள கன்ஃபியூஷன்ல இருக்கிறோம். டாப் லேயரை முதல்ல கிளியர் பண்ணுவோம், டீப்லாம் அப்புறம் போவோம். அப்போ சமைக்காத உணவு சாப்பிட முடியுமா? நிச்சயமா முடியும். ஒரு வேளை உணவு ஒன்றா வச்சுக்கலாம். பச்சை காய்கறிகள், அவல், பழங்கள், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், என்னென்ன சாத்தியமோ ட்ரை பண்ணுங்க. ஒரு வேளை தேங்காய் எல்லாம் சாப்பிடுங்க. சமைச்ச உணவு ரொம்ப பயப்படாதீங்க, ரொம்பவும் ஒதுக்காதீங்க. வீட்டில் சொல்லுவாங்க, எங்கேயோ பெரம்பூர்ல ஒரு கிளாஸுக்கு போனாரு, நம்ம உயிர் எடுக்கிறாரு ஒரே சமையல், அப்படிலாம் எண்ணெய் திட்டு வச்சிடாதீங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க கொஞ்ச நாளைக்கு. அப்போ ஒரு பிராக்டிக்கலா இருக்கணும், நம்ம நடுவில் இருக்கணும். சும்மா எங்கேயோ ஒன்று பார்த்துட்டு எல்லாரும் உபத்திரமா கூடாது. நம்ம என்ன மாற்றம் நடக்குதுன்றது நமக்குள்ளவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்.